யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் முதல் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Amen. James 1:17. Every good gift and every perfect gift is from above and cometh down from the Father of lights, with whom is no variableness, neither shadow of turning. உங்கள் ஒவ்வொருவருக்கும் வரப்போகிற ஆசீர்வாதம், வரப்போகிற the perfect gift is going to come from above. பரத்திலிருந்து உண்டாக போகிறது. யாரிடத்திலிருந்து வரப்போகிறது? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, Father of lights. அவரிடத்திலிருந்து தான் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு வரப்போகிறது. அவர் சொன்ன வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர். அவருடைய வார்த்தைகளிலே மாறுதல் கிடையாது. அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கு அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர். ஆகையினால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலும் கூட யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி நமக்கு எந்த நன்மை வருகிறது என்று சொன்னாலும் அது யாரிடத்திலிருந்து வருகிறது? பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அந்த பிதாவிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் எப்பவுமே எப்படி இருக்கும்னா பர்ஃபெக்டா இருக்கும். பரிபூரணமான நன்மைகள் தான் நமக்கு உண்டாகும். அந்த நன்மைகளிலே எந்த யாதொரு வேற்றுமையும் இருக்காது, யாதொரு மாறுதலும் இருக்காது. அவர் சொன்னதை செய்கிறவர், நமக்கு சொன்னதை நிறைவேற்றவும் வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி பரிபூரணமான நன்மைகள், எந்த நன்மையும் அவரிடத்திலிருந்து வரப்போகிறது. அந்த வார்த்தைகள் மாறாது, என்றைக்கும் நிலைத்திருக்கும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபு முதல் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி ராஜா, எந்த நன்மையான ஈவும் பரிபூரணமான நன்மைகளும் என் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வருகிறது ஐயா. அந்த ராஜா, அதுல எந்த விதமான மாறுதலும் கிடையாது, எந்த விதமான வேற்றுமையின் நிழலும் இல்லப்பா. என் தேவனாகிய கர்த்தர் நீ சொன்னதை செய்கிறவராக இருக்கிறீர் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதமும் கூட தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாத்திரமல்ல, எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களும் உம்மிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னதை செய்கிறவர். நீர் மாறாத தேவன் அப்பா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் மாறாது ஒளியாது என்று சொல்லியிருக்கிறீங்க. நீர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனாகி கர்த்தர். You are the same yesterday, today and forever, Lord. உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர் அப்பா. அப்படியா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை நடப்பித்து நன்மையான ஈவுகளினாலே அவர்களை நிரப்பி கர்த்தருடைய ஆவியானவர் நீர் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கேட்கும்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தர் மகிமையான காரியங்களை நடப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும் ஐயா. உம்முடைய கரம் எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. எல்லா மகிமையும் ஒருவருக்கு இந்த புதிய மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீரே, ஆசீர்வதித்திருக்கிறீரே, ஆசீர்வதித்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா எல்லா நன்மையும் பரிபூரணமான நன்மையும் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா மகிமையும் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.